9 பேரும் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு தங்கச்சி தலையெல்லாம் பின்னாடி அந்த வீட்டு ரெடி பண்ண தெரியுமா, அந்த கொட்டாச்சி கொட்டை எவ்வளோ பேர் கேட்டாங்க தெரியுமா. எங்களுக்கு வந்து அண்ணா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தலை சீவிடுவாங்க. அம்மா வந்து வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. அண்ணா வந்து எங்களுக்கு தலையும் சீவிடுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அம்மா வர்றதுக்கு லேட்டாக வந்துச்சுன்னா அவங்களும் சமையல் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்களும் போய் தலை தலைப்பிட்டு எல்லாருக்கெல்லாம் பின்ன முடியாது. சின்ன வயசுலேருந்து பின்னி பழகினவங்களுக்கு தான் இந்த ஒரு ஆர்வம் இருக்கும் பின்ன தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ராஜா மாஸ்டர். என் தங்கச்சி வந்து தலை பின்ன போகிறா, வாங்க பார்க்கலாம். ராஜா மாஸ்டர் கட்டிங் தான் பண்ணுவாருன்னா சடை பண்ணுறாரு. ஏன் மாஸ்டர் எல்லா வேலையும் உண்டு. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த டைமில் ஃபோன் எடுக்கல அவர். என்னடா எடுக்கலன்னு பார்த்தா தான் தெரியுது இப்போ கதை என்ன. நம்ம வாட்டி போனோம்ல, நாங்கள் ஒரு வாட்டி கடைக்கு போனோமே, மறுநாள் வீட்டுக்கு வர சொன்னாங்கண்ணா. அப்போ தான் நாங்கள் போக முடியல. இந்த மாதிரி தாங்க நீங்கள் என்னங்கண்ணா சைடில் புடச்சிட்டு இருக்குன்னு கேட்டீங்கல்ல, இந்த கல்யாணம் போட்டாவுண்ட இந்த மாதிரி தான் குத்தி இருந்தது. இந்த காது ஒருத்தல என்ன இப்படி புடச்சிருக்கிறது மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி முடியும்னு கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி தான் குத்தி இருந்தது. அதுதான் முடி. இது சுருட்டி அப்படியே சுருட்டி குத்தில அந்த மாதிரி குத்தி இருந்தீங்க. சில பேர் ரொம்ப சுட்டுறாங்க, அப்படியே சுத்தி வரும். அது வந்து அது பண்ணுங்க, அது மாதிரி இங்கே சுற்றி வரான் அப்படியே சுத்தி வர்றாங்க. நீங்க அப்படி சுருட்டி குத்தி இருந்தீங்கன்னா அந்த கல்யாணம் போட்டாவுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிறதுக்கு அதை கேட்டாங்க, என்ன இந்த முடி காது ஒருத்தல அப்படி சுருட்டி இருக்குதுன்னு. இதுதான் அதுதான் கேட்டீங்க. என்னன்னு இங்கே பாட்டு ஓடுது பாரு, யாரும் சொல்லல. ஸ்கூலு லேட்டாக உட்காந்து வந்துடுவாங்க. வேலை முடிச்சு வந்துடுவாங்க. 2 டைம் வந்துடுவாங்க. 2 மணிக்கு முன்னாடி. தான் இது கேட்டு பார்த்து வரீங்களா, மளிகை ஜாமான் நீங்களே அனுப்பி விட்றேன். தரேன் ஞாபகத்து விடுங்க. சாயந்தரம் அனுப்பி விடணும். உங்களுக்கு நான் அனுப்பி விட்டு கேட்கணும். பாட்டு சவுண்ட குறைக்க சொல்லுவாங்க போய். யாரு அப்பாவை சவுண்ட கம்மி பண்ணு. தம்பி இல்லை சுட்டி எடுத்துருவா. ரொம்ப பெரியமா சுட்டி கொடுத்து மரம் ஏற்றுறதா கல் ஏற்றுறதா. மாமா கேட்குறது நாங்களே தான் மாட்டேன். வீட்டுக்கு சுத்தம் பண்ணிட்டுங்க கேட்டாங்கம்மா. என்னன்னா போய் சும்மா செத்தி போட்டு அப்படியே கட்ட வேண்டியதான். என்னதான் சுத்தம் பண்றது, சும்மா 1-2 பிள்ளை சொன்னாங்களே தான் மாமா. டச் மட்டும் போகுது. டைட்டில் போகிறதுப்பா எங்கே சுற்றி கொண்டு போட்டாங்க. அவங்க டைட்டு தானே அது.
திருப்பி போடுறது ஒன்று நம்மளை கூப்பிடுவாங்க ஆனால் எடுத்து கூப்பிடுவாங்க யார் விடுறா? நான் அப்படி நிறைய பார்த்தீங்களா அவங்களா நீங்கள் தெரியல. நிறைய பார்த்தீங்களா போய் பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு டைம். மாலை போட்டுதாப்புல மாலை போட்டு கூட போனோண்ணா இல்லாட்டி மாலை போயிட்டு மாலை போயிட்டு மலைக்கு போயிட்டு வந்து இப்போ வீட்டுக்கு வந்தாப்புல இப்போ தீர்த்தம் கொண்டுக்கிட்டு பிரசாதம் கொண்டுக்கிட்டு இவங்க அப்ப நீங்க எங்க போயிட்டீங்க? தஞ்சாவூர் போயிட்டேன் இந்த பூ தேக்கலாம் ஒரு ரெட்டையில வச்சு விடு. ஒட்டையில தண்ணி என்ன பாதி ஓடிட்டுமாங்க சரி ஏங்க இந்த குளத்து தண்ணி வரணுமாமா, அந்த வயல் தண்ணி எல்லாம் ஒண்ணா போறது மாதிரி இறக்கிறாராமாமா. ஓ இது கடிக்கிற மாதிரி என்னதான் இருந்தாலும் மழை பெஞ்சுச்சுன்னா தண்ணி ஏறிடும். மோனிசு தண்ணி பிடிக்க போனானே இங்க அதுதான் மனுஷப்பா பேண்ட வச்சிருக்கான். பெரியப்பூ பேண்ட் இல்லையா? அது யாரும் மொத்த பேண்ட் என்னமோ எடுத்துடா ஐயன் ஒன்று வச்சிருக்காங்க இங்கே இதுக்கே தானே ஐயன் அது அவ்வளோதான் ராஜா ஒம்பது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நாங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு தங்கச்சி தலையெல்லாம் பின்னாடி அந்த வீட்டு ரெடி பண்ண தெரியுமா, அந்த கொட்டாச்சி கொட்டை எவ்வளோ பேர் கேட்டாங்க தெரியுமா. எங்களுக்கு வந்து அண்ணா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தலை சீவி விடுவாங்க. அம்மா வந்து வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. அண்ணா வந்து எங்களுக்கு தலையும் சீவி விடுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அம்மா வர்றதுக்கு லேட்டாக ஆகுச்சுன்னா அவங்களும் சமையல் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லா வேலையுமே அண்ணனுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு நம்ம நாள் கழிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வீடியோவில் தலை சீவி விட்டுருப்பாங்க. நாங்கள் எப்போ வந்தானே எங்களுக்கு தலசி வலுப்பாக இருக்கும். நாங்கள் எங்கள் அண்ணனை தான் விட்டு விட சொல்லுவோம். அதேமாரி வந்து இன்றைக்கி வந்து அண்ணனை தலசி விட சொன்னாங்க, ஊர் கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதேமாதிரி இன்றைக்கி தலசி விட்டாங்க, சூப்பராக இருக்குது. எங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து தலைப்பிள்ளி விட்டுருக்குறாங்க. எங்கள் அண்ணா வந்து இன்றைக்கி எனக்கு தலைப்பிள்ளி விட்டுருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் உங்கள் அண்ணா இந்த மாதிரி சின்ன வயசில் வந்து அவங்க தங்கச்சிக்கு தலை சீவி விட்டுருக்குறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன சொல்றீங்க விரும்புறீங்க? நீங்களும் உங்க தங்கச்சி தலை பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு நீங்களும் போய் தங்கச்சி தலை பண்ணி விட்டுருங்க. எல்லாருக்கெல்லாம் பின்ன முடியாது. சின்ன வயசுலேருந்து பின்னி பழகினவங்களுக்கு தான் இந்த ஒரு ஆர்வம் இருக்கும் பின்ன தெரியும். அண்ணா வந்து எங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பின்னி பழகிட்டாங்க. அதனால வந்து இப்போயும் எங்களுக்கு வந்து நாங்கள் அலுப்பாக இருக்குது தலை சீவுறதுக்கு அப்படின்னா எங்கள் அண்ணனே சீவி விட்டுருவாங்க. சீவி பின்னி அழகாக ரெடி பண்ணிவிடுவாங்க.